ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலே சூப்பராக டேஸ்டியாக சாஃப்டான நான் பண்ணலாங்க. இன்ஃபேக்ட் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அது கூட சேர்ந்து பன்னீர் பட்டர் மசாலா சூப்பர் காம்பினேஷன், அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வானிலையில் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டும் ஒரு வார்ம் வாட்டர் ஒரு அரை டம்ளர் வார்ம் வாட்டரும் போட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு கலந்து வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி பொங்கி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு அரை கிலோ மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். மைதா மாவு தாங்க சேர்க்கணும், வேறு வழி இல்லை. இது எப்பயாச்சும் ஒரு தடவை செய்கிறது தானே. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம டயட் பார்க்க வேண்டாம். கோதுமை மாவில் செஞ்சால் அவ்வளோவா நல்லா இல்லை. கொஞ்சமாக இல்லை உப்பும் நெய்யும் விட்டு நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கலந்துக்கலாம். தண்ணி விட்டுறாதீங்க, பால் தான் விடணும் அதுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் இந்த ஈஸ்ட் இல்லாமல் இது சோடா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறது, அது மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் இருக்கும். அதை வச்சு எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சா போதும். பிகாஸ் ஈஸ்ட்டுங்கிறதுனால அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் பண்ணணும் இல்லை. அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடும்போது தான் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி பொங்கி வந்துடும். கையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு பார்க்கும்போது நல்லா இப்படி கையில் வச்சு பிசைஞ்சிக்கலாம். உள்ளே அந்த கிராக் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா திரண்டு சூப்பராக வரும். ஸோ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெளியில் வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கு சைடிஸ் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நான் எப்படி பட்டர் நான் வாங்கினாலுமே வாயில் பிடிச்சி கடிச்சு இழுக்கிற மாதிரி தான் வரும். பட் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்கும். என் பசங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறத விட நான் பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எடுத்து ஓவல் ஷேப்பில் அந்த நான் மாதிரியே பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கு மேலே கருப்பு உளுந்தும் குட்டி குட்டியாக சாப் பண்ண இது கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது சில பேர் அந்த மாவோடய சேர்த்து பிசைவாங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்படி மேலே போட்டிங்கன்னா டாப்பிங் சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், வாயில் கடி போடும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாண்டியில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கனாலே நல்லா ஃபுல் சிம்மில் வைக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளேம் வைக்கணும். அப்போ தான் அந்த பபுள்ஸ் நல்லா வரும். நான் நிறைய பேர் அந்த இதை இப்போ திருப்பி போட்டு சுடுவாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இப்படியே ட்ரை பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆனால் கூட சாஃப்ட்னஸ் போகாது. சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி நான் பிரட்டி போட்டே பண்ணிடுவேன். நல்லாவே இருக்கும். ஸோ சூப்பரான நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கு சூப்பர் காம்பினேஷன் பார்க்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீம், அப்புறம் முந்திரி பருப்பு அரைச்சி பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நிறைய காரம் மசாலா எதுவுமே போடக்கூடாது. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கணும். அதனால் நான் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாமல் நான் இது தான் பண்ணியிருக்கேன், காஷ்மீரி சில்லி தான் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 10-15 கேப்சிகமும் போட்டுக்கலாம். ரெண்டையும் வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே வானிலையில் பார்த்திங்கன்னா பெருசாக கட் பண்ண வெங்காயம், 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட 2 காஷ்மீரி சில்லி, இதுவுமே காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ வீட்டில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்துச்சு, அதுவும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லா வீட்லேயும் சீட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. இது 2 இல்லைன்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் வீட்டில் இது 2 தான் இருந்ததுனால ஈஸியாக இதை வச்சே பண்ணிவிட்டேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். க்ரீம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்படி தான் போட்டு வீட்டில் இருக்கிற சாமான் போட்டு தான் நான் வதக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வானிலையை வச்சு நிறைய அதில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கரைஞ்சது கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக திருப்பியும் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அரை ஸ்பூன் தனியா பவுடர், அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் எல்லாமே போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தான் கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன்.
ஸோ ஜாஸ்தி இதில் இதே இல்லை, காரமே இருக்காது. மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது நல்லா இப்படி பொங்கி வரும்போது அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும், பிகாஸ் அதுவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், பபுள்ஸ் வருது. இப்போ கடைசியாக அந்த வதக்கி வச்சுருக்கிற பன்னீரை இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் அந்த நானுக்கும் கேட்கவே வேணாம், சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக சர்வ் பண்ணும்போது மேலே பட்டர் அப்ளை பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. மேலே பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியில் அந்த கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குங்க, அதுதான் மெயின். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த வாசனை அந்த டேஸ்ட்லாம் வரதுக்கு இதுதான் மெயின். இது பார்க்க ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான நான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் நான் வேறு ஒரு டைப் ஆஃப் இதுவும் சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.